வணக்கம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி சாதம் பார்க்கலாமா? இந்த பாருங்கள், அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை பொடி ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் வாங்க எப்படி பண்ணுறது. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். நெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரியட்டும். இப்போ இந்த கடுகு கடலைப்பருப்பையும் போட்டுருவோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவரட்டும், அதுதான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை போட்டுருவோம். இப்போ இந்த சாதத்தையும் போட்டுருக்கேன். அப்படியே கிளறி விட வேண்டும். தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான், அப்படியே பண்ண வேண்டியது தான். இதை பாருங்க, கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாமா? கருவேப்பிலை சாதம், அதுக்கு ஒரு ஆம்லேட், அப்புறம் கேரட் பீட்ரூட் பொரியல். அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.